வணக்கம் மக்களே, நம்ம அரசியல் செய்தியில் இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் பொன்முடிக்கு 6 ஆண்டு சிறை, நீதிமன்றத்தில் அதிர்ச்சி தீர்ப்பு. ஸோ இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஏன் அது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு 2 வழக்குகள் இருந்த நிலையில் ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வந்துட்டுருச்சு. ஸோ அந்த வழக்குக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இப்போ விரிவாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ 2 வழக்கு இந்த நிலுவையில் ஒரு வழக்கில் கேஸ் விசாரித்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனாலும் அந்த சிறை தண்டனை ஏற்றுக்கொள்ளாமல் பொன்முடி அவர்கள் ஒரு நாடகம் ஆடி அந்த 3 ஆண்டு சிறை தண்டனை ஒத்தி வச்சுட்டாங்க. ஸோ எதுக்காக ஒத்தி வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய உடல்நிலை சரி இல்லாத காரணத்தினால் ஒத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கட்டிட்டாங்க. ஸோ அதனால் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதற்கு எதிர்மாறாக சேலத்தில் நடந்த இளைஞர் அணி உதயநிதி மாநாடு நடந்துச்சு இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சருக்கு பக்கத்தில், அதாவது உதயநிதிக்கு பக்கத்தில் கம்பீரமாக நாற்காலியில் உட்கார்ந்த பொன்முடி அவர்கள் வந்து அருகாமையில் உட்காந்துட்ருக்காங்க கம்பீரமாக. ஸோ ஸ்டாலின் பேசுகளை திமுக வாழ்க, உதயநிதி வாழ்க, வாழ்க வாழ்க, ஸ்டாலின் முதல்வர் வாழ்க வாழ்கன்னு வந்து கோஷமிடுறாங்க. ஸோ அப்போ கோஷமிடும்போது அவர்கள் உடல்நிலை சரியில்லையா, நல்லா தானே இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது அந்த மாநாட்டில். ஆனால் கோர்ட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியாக நிற்க கூட முடியல, எனக்கு 73 வயசாகுது, அதனால் எனக்கு சிறை தண்டனை ஒத்தி வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்து கேட்டுக்கொள்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மாநாட்டில் கம்பீரமான குரல் வாழ்க வாழ்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை குறிப்பிட்டு ஏற்கனவே எதிர்க்கட்சி தரப்பினர் கேஸ் போட்டு மறுபடியும் இதையும் இன்னொரு காரணமாக காட்டி அவருடைய சிறை தண்டனை ஒத்தி வைக்கப்பட்டது இல்லையா, அது உடனடியாக அமல்படுத்துங்க, அவர் நல்லா தான் இருக்காரு, மாநாட்டில் பாருங்கள் கம்பீரமாக பேசுகிறாங்க, நடக்கிறாங்க, நல்லாவே இருக்காங்க, நம்ம முன்னாடி நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி கேஸ் போட்டாங்க. மேலும் இது போல் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.